Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.8 பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 9.50 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 9.51லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ 9.51 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி ஒய் ஆக்சிஸ். ஸோ அவங்க கொடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸில் பவுண்டடாக இருக்கிறது தான் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பவுண்டட் பை ஒய் ஆக்சிஸ் அண்ட் பேரபோலா எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஈக்குவேஷனாக எழுதணும். பட் நம்ம பேரபோலோட ஈக்குவேஷன் எழுதுறப்ப ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த மாதிரி ஃபார்மில் இருக்கணும். ஆர் ஒய் மைனஸ் கே ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அந்த மாதிரி ஃபார்ம் இருக்குல்ல. வித் வெர்டெக்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா, வெர்டெக்ஸ் 0,0 இருந்தால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அந்த மாதிரி ஃபார்மில் வந்துடும். ஓகே, வெர்டெக்ஸ் வந்து நமக்கு 0 இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல. அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். சின்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க எக்ஸ் என்ன 5 மைனஸ் 4y மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எல்லாத்துலேயும் மைனஸ் காமனாக எடுங்க, ஏன்னா எனக்கு ஒய் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் ப்ரொசீட் பண்ண முடியும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில். அப்போ மைனஸ் காமனாக எடுத்திங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y, இது மட்டும் மைனஸ் 5 மாறிடும். இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 ஸ்கொயரை ஆடிங் அண்ட் செப்பரேட்டிங் பண்ணுறேன். அதுதானே நம்மளோட கான்செப்ட். என்ன பண்ணுவோம், b by 2a ஓட வேல்யூவை ஸ்கொயரை, இதோட ஸ்கொயரை ஆடிங் அண்ட் செப்பரேட்டிங். b பிளேஸில் என்ன இருக்குது 4 by 2 இன்ட்டு a பிளேஸில் 1. ஸோ அப்போ 4 by 2 என்ன 2. ஸோ அப்போ 2ஓட ஸ்கொயரை ஆடிங் அண்ட் செப்பரேட்டிங் பண்ணணும். தட் இஸ் தி ஐடியா. இப்போ பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், y ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் 5 இங்கே ஒரு மைனஸ் 4 இருக்குது, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ இதோட ஆன்சர் ஃபைனலி என்ன வருது, மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு y plus 2 the whole square minus 9. minus 9 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா minus x plus 9 equal to y plus 2 the whole square. இப்போ அந்த ஃபார்மில் வந்துடுச்சு பாருங்கள். மைனஸ் இதில் இருந்து வெளியில் எடுத்திங்கன்னா x minus 9 the whole square. அப்போ y plus 2 the whole square equal to minus of x minus 9. அப்போ y plus k or y minus k the whole square equal to x minus h. அதுதான் ஃபார்மட். மைனஸ் ஆஃப்னு வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் ஆஃப் x ஆக்சிஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. தி பேரபோலா கிராசஸ் தி y ஆக்சிஸ் அட் 0, -5 and 0,1. வெர்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9, -2 இதான வெர்டெக்ஸு. ஸோ ஹெச் வேல்யூ 9, கே வேல்யூ என்ன -2, ஏன்னா ஒய் மைனஸ் ஹெச். ஸோ ஃபார்முலா நம்ம எழுதுறப்ப என்ன பண்ணுவோம், ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். ஸோ ஹெச் பிளேஸில் டேரெக்டாக 9 தான் இருக்குது, மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஆஃப் -2 பிகம் +2, அதனால் -2. ஸோ அப்போ 9, -2 தான் நம்மளுக்கு வெர்டெக்ஸு. ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இங்கே -9, 2 எழுதிக்கிறோம். அடுத்தது வெர்டெக்ஸோட பாயிண்ட் என்ன, எக்ஸுக்கு நான் 0 கொடுத்தா என்ன வரும், -5 வரும். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0 ஈக்குவல் டு 9. ஸோ இங்கே என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 9. ஸோ அப்போ அதிலிருந்து நம்மளுக்கு 0, -5 அப்படிங்கிற பாயிண்ட்டும், இங்கே ஒய்க்கு 0 அதே மாதிரி 0, +5 அப்படிங்கிற பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்து வருது. இந்த இடத்துல ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணால் அடுத்தது 0,1 வந்து இன்னொரு பாயிண்ட். ஸோ அது நம்ம சொல்லியிருக்காங்க ஒய் ஆக்சிஸில். சாரி, அதுவும் 5 தான்ல ஆக்சுவலி. 0, -5 and 0, +5 தட் இஸ் தி வேல்யூஸ், ரைட்? சாரி, தட் இஸ் ஒய் ஆக்சிஸில் 1 தான் நம்மளுக்கு பாயிண்ட்டு. எப்படி ஆக்சுவலி இது வருது, கிராசஸ் தி ஒய் ஆக்சிஸ்னால் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0 எந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம ஃபைனலி சிம்பிளிஃபை பண்ணி வச்ச எக்ஸ்பிரஷன் இது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோ இல்லை ஏதோ ஒன்று நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதான் ஈக்குவேஷன் வைங்களேன். எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகும், 0 ஈக்குவல் டு 5 - 4y - y ஸ்கொயர். அப்போ எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y -5 ஈக்குவல் டு 0, மைனஸ் காமனாக எடுத்திங்கன்னா. இப்போ இதை சால்வ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும், 1 × -5 வரணும். ஆட் பண்ணால் மிடில் டேர்ம் 4 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 1 5s are 5. ஸோ இங்கே +4 இருக்கிறதுனால இங்கே -1. அப்போ ஒய்க்கு முன்னாடி எதுவும் டேர்ம் இல்லை. ஸோ தட் y -1 × y + 5 டேரெக்டாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் இங்கே ஏதாவது நம்பர் 2 அப்படின்னு இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு பண்ணுவோம். ஸோ அப்போ இதிலிருந்து y ஈக்குவல் டு 1 அண்டு y ஈக்குவல் டு -5 அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ -5 இது வந்து என்ன ஆக்சுவலி 0,1 பாயிண்ட். ஸோ இங்கே தான் நம்ம ரீஜன் ஃபைன் பண்ண போகிறோம் ஏரியாவை. ஸோ அதுக்காக நம்ம அதை எழுதுகிறோம். ஸோ அப்போ y ஈக்குவல் டு
0, -5 அண்டு 0, 1ங்கிறது தான் பாயிண்ட்டு. therefore தி ரெக்வயர்டு ஏரியா வந்து நம்மளுக்கு என்ன y ஆக்சிஸில் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ a is equal to -5 to 1 x into dy. ஸோ அந்த ஏரியா தான் நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ -5 to 1 எங்கே இருக்குது பாருங்க, -5 to 1. ஸோ இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு கேள்வி. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ரீஜன் என்னன்றது தான் கொஸ்டின். ஸோ அப்போ இது -5லேருந்து 1 x into dy. ஏன்னா அவங்களே கொஸ்டினில் ஆன் தி y ஆக்சிஸ் கொடுத்ததால நம்ம டெஃபினட்டாக என்ன x dy ஃபார்மில் தான் வரப்போகுது. அதனால y-யோட லிமிட் எடுத்துருக்கோம். அப்போ -5 to 1 x வந்து கொஸ்டின்லேயே இருக்குது 5 - 4y - y² dy. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ 5yன்னு வரும். -4 into y இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y²/2 y² பண்ணிங்கன்னா y³/3 -5 to 1. அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்போ 5 into 1 -2 into 1². ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2, அதுதான் எழுதியிருக்கேன். -1³/3 மைனஸ் லோயர் லிமிட் 5 கொடுத்தீங்கன்னா 5 into -1 -2 into 25. 5² is 25. ஸோ -2 into 25 -2 5³ என்ன ஆகும், -5 கியூப் பண்ணிங்கன்னா -125/3. ஓகே, ஸோ அப்போ இதில் ஆன்சர் என்ன 5 -2 -1/3 மைனஸ் இது என்ன ஆகும் -25 -50 + 125/3. தட் இஸ் தி வேல்யூ. ஸோ அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 3 -1/3 மைனஸ் லோயர் லிமிட் இங்கே என்ன ஆகும், இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -75 + 125/3. ஸோ அப்புறம் இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா -225 + 125/3. இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா 9 - 1/3 ஹோல் வித் மைனஸ். அப்போ 8/3 minus of -100/3. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, 3 இஸ் காமன். நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 8 + 100. ஸோ 108/3 கேன்சல் பண்ணிங்கன்னா 36 இஸ் தி ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 9.51. நெக்ஸ்ட் 9.52 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி எக்ஸ் ஆக்சிஸ் தி சைன் கர்வ் y = x பவுண்டட் பை தி எக்ஸ் ஆக்சிஸ் தான். அப்போ எக்ஸோட லிமிட் தான் எடுக்க போகிறீங்க. dx இங்கே நம்ம என்ன பண்ணோம், yன்னு பண்ணோம். சைன் எக்ஸோட கிராஃப் தி லைன் x = 0 to 2π. அவ்வளோதான் நம்மளுக்கு கேள்வி. x = 0லேருந்து 2π. இது எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ். 0 இங்கே இருக்குது, பை இங்கே இருக்குது, 2π இங்கே இருக்கா. ஸோ அப்போ 0 to 2πல என்ன ஆகும்னா, இங்கேருந்து நம்மளுக்கு இந்த ரீஜன் வந்து என்ன ஆகுது, மேலே ஏறும். ஓகே, இங்கே வந்து நமக்கு இன்க்ரீசிங் ரீஜனாக இருக்கும். ஸோ 0 to 1க்குள்ளே -1லேருந்து +1க்குள்ளே நம்மளுக்கு சைனோட கிராஃப் லை ஆகும். ஸோ இந்த ரீஜன் வந்து நமக்கு என்ன 0 to இந்த மேக்ஸிமம் லிமிட் வந்து 1 வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ், இங்கே வந்து என்ன இருக்கும், கீழே இருக்கும், டிக்ரீசிங்கில் இருக்கும். இந்த பையிலேருந்து -π வர்றப்ப இட் பிகம்ஸ் நெகட்டிவ் வேல்யூ, இட் கிவ்ஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அதனால நமக்கு இங்கே கீழே இந்த ரெண்டு ஏரியாவையும் நம்ம ஃபைன் பண்ணோம். இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால என்ன பண்ணோம், இதுக்கு மாடுலஸ் பண்ணோம். அவ்வளோதான் ஐடியா. ஓகே, ஸோ பையில் தான் நமக்கு என்ன ஆகும்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறும். இதெல்லாம் நம்ம அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்செப்ட்லலாம் பேசியிருப்போம். சின்ஸ் தி ரீஜன் லைஸ் அபவ் தி எக்ஸ் ஆக்சிஸ் பிட்வீன் 0, π. ஸோ 0, πலேருந்து x = 0லேருந்து π வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, above the x axis, and the region lies below the x axis between x = π and 2π. அதுதான் நான் இப்போ சொன்ன டயக்ராம் வச்சு. ஸோ above the x axis 0 to π, below the x axis π to 2π. அப்போ the required area போடுறப்ப என்ன பண்ணுவீங்க, a = 0 to π y dx plus modulus of π to 2π y dx. ஏன் இங்கே மாடுலஸ் போடுறோம், பிகாஸ் இங்கே கீழே இருக்குது, below the x axis இருக்கிறதுனால நெகட்டிவ். ஸோ we have to put மாடுலஸ், ஏன்னா நமக்கு நெகட்டிவ்ல வரக்கூடாது ஆன்சர். அப்போ 0 to π sin x into dx plus π to 2π sin x into dx. sin x இன்டகிரேட் பண்ண என்ன, -cos x 0 to π plus இங்கே வந்து என்ன -cos x π to 2π. ஓகே, ஸோ அப்புறம் என்ன வரும், மைனஸ் அப்படியே வெளியில் வச்சுக்கிறேன். அப்பர் லிமிட் cos π மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0. அடுத்து ப்ளஸ் இங்கே வந்து என்ன மாடுலஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ப்ளஸ் இந்த மைனஸ் எடுத்திங்கன்னா ப்ளஸ் cos xன்னு வரும். அப்பர் லிமிட் கொடுங்க cos 2π மைனஸ் லோயர் லிமிட் இஸ் cos π. அப்போ நமக்கு தெரியும் cos πயோட வேல்யூ என்ன, ஸோ cos nπ வந்து நம்மளுக்கு -1/n. ஸோ n பிளேஸில் 1 போட்டிங்கன்னா யூ வில் கெட் மைனஸ், தட் இஸ் பை வேல்யூ -1. n பிளேஸில் 0 போட்டிங்கன்னா யூ வில் கெட் cos 0, தட் இஸ் ஆல்சோ 1. ஏன்னா -1/0 இஸ் ஆல்சோ 1. cos 0 1 தெரியும். cos 2π, அப்போ n பிளேஸில் 2 போட்டிங்கன்னா -1/2 which is +1. அடுத்து இங்கே வந்து cos π. அப்போ என்ன வரப்போகுது ஆன்சர், இந்த மைனஸ் வெளியில் வச்சுக்கிறேன். ஸோ -1 ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் -1. ஸோ கொஞ்சம் இந்த சைன்லாம் கேர்ஃபுல்லாக போடுங்க. 2 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எழுதினாலும் பரவாயில்ல. மைனஸ் நிறைய இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக. இப்போ -1
this is minus 2, இங்க minus 1 into minus 1 plus 1 ஆயிரும், அப்போ 1 plus 1 வந்து நமக்கு 2, so அப்போ 2 plus 2 வந்து என்ன வருது 4, so அப்போ finally நமக்கு இதில் இருந்து வர answer 4, that is the required area of this question, that is sin x ஓட graph. so நல்லா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இந்த மாதிரி மாடுலஸ் கீழே வருது, அதாவது x axis below the x axis below the y axis வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், மாடுலஸ் எடுக்கணும், பிகாஸ் ஏரியா cannot be a negative value, ரைட், அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியதான், ரைட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 9.52. ஓகே, அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் அகைன் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு 2க்கே நமக்கு கொஞ்சம் ஒரு 10 minutes கிட்ட ஆகிடுது. ஸோ தட் 1 by 1 நம்ம பொறுமையாக பார்க்கலாம். 2 கொஸ்டின், ஸோ 3 எவ்வளோ முடியுதோ 1 by 1 சால்வ் பண்ணி எக்ஸாம்பிள் முடிச்சு வில் கோ ஃபார் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.